வெல்கம் டு தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறிகள் நல்ல நிறைய போட்டு தேங்காய் எண்ணெய் வாசத்தோட கமன்னு ஒரு சூப்பரான அவியல் செய்ய போகிறோம். தென்காசி பக்கம் இந்த அவியல் ரொம்ப பிரபலம். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அடை தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எப்படி பண்ணலான்றத வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அவியல் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் அத்தனையும் வெட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீளமாக தடிமனாக வெட்டி வச்சோம்னா அவியல் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். கருப்பாகாமல் இருக்கும். அவியல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அத்தனை பொருட்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். தேங்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு வெள்ளையாக இப்படி வச்சுக்கலாம். அவியலுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், 1.5 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்க போகிறோம். ட்ரையாக முதல்ல அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அவியலை ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதில் நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதோட பட்டர் பீன்ஸ் 1/4 கப்பு, வெட்டி வச்ச ஒரு கேரட்டு, பீன்ஸ் 5 பீன்ஸ் வெட்டி வச்சது, பாதி அளவு சௌச்சோவை வெட்டி வச்சு, கொத்தவரக்காய், சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10, முருங்கைக்காய் ஒரு பாதி அளவு, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போடணும், 4 கத்திரிக்காய், ஒரு முழு வாழைக்காயை வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். 1.5லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் கல் உப்பு, காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முங்குற அளவுக்கு, கொஞ்சமாக முங்குற அளவுக்கு சேர்த்துக்கணும். ரொம்ப வேண்டாம், காயிலையும் தண்ணி இருக்கும், அதோடு சேர்ந்து வேகும். ஒரு 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கோம். குக்கரில் 2 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் 2 விசில் வேக வைக்க போகிறோம். காய் வேகிற இந்த டைமில் அரை மூடி தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. காய் வெந்துட்டுருக்கு, வேகட்டும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணலாம். காய் நமக்கு நல்ல குலையாமல் அழகாக வெந்திருக்கு. நல்ல பதமாக இந்த அளவுக்கு வெந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவியல் நல்லாயிருக்கும். காய் வேக வச்ச குக்கரை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நம்ம தாளிச்சுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் போடுறோம். சீரகம் டக்குன்னு பொரிஞ்சிரும். பொரிஞ்ச உடனே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் லேசாக நிறம் மாற வதக்கலாம். சீரக வெங்காயம் தாளிச்சாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பில் அந்த குக்கரு காய்கறியோடு திருப்பி வச்சு நம்ம தாளித்த பொருட்களை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்ல ஹீட்லேயே ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். நல்லா பொறுமையாக கலந்து விடலாம். கலந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு அவியலுக்கு வாசம் கொடுக்கும், சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை ஒரு கொத்து, அதை வந்து அதையும் கிள்ளி போட்டு குக்கரை திருப்பி மூடி வச்சு அந்த காய் வெந்த அந்த ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அவியல் நல்ல வாசத்தோட கமகமன்னு இன்றைக்கி அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோட கூட்டாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அடை தோசைக்கு அவியல் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.